அன்பான அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் காரைக்குடி சுதா நாகராஜனின் அன்பு வணக்கம். இன்று நம்ம கிட்ஸ் ஆல் யூஸ்ஃபுல் டிப்ஸ் 10 பார்க்க போறோம். நம்பர் 1 என்னன்னா, இது நம்ம அரிசி மூட்டை அரிசி வாங்கி வச்சிருப்போம். 25 கிலோ அரிசி வாங்கி வச்சிருப்போம். அதுல ஒரு 10 நாளைக்குல வண்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வண்டு வராம இருக்கிறதுக்கு நீங்க வேப்பலையை போட்டு வைக்கலாம். அந்த அரிசி மேல வேப்பலையை போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வரமிளகாய் இருக்குல்ல, அந்த வரமிளகாயை போட்டு வச்சீங்கன்னா அரிசியில வண்டு வராது. நம்பர் 2ல என்னன்னா, நீங்க ஊறுகாய் வச்சிருப்பீங்க. ஊறுகாய் ஜாடியில ஈர கரண்டியை நீங்க போட்டீங்கன்னு வச்சுங்க, ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால நீங்க ஊறுகாயில நல்லா தொடச்சிட்டு, கரண்டியை தொடச்சிட்டு போட்டு எடுத்துதான் சாப்பிடணும். ஈரக்கரண்டியை போட்டு எடுக்காதீங்க. நம்பர் 3, நீங்க 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வரைய கடையில, அதை பொரியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதை என்ன பண்ணணும்னா, நல்லா கழுவிட்டு கட் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நீங்க வெயில வச்சுட்டீங்கன்னா வெண்டைக்காயோட அந்த வளவளப்பு தன்மை போயிடும். நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அந்த பொரியல், வெண்டைக்காய் பொரியல். இனிமே அதை யூஸ் பண்ணி பாருங்க. வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்குலாம் நல்லது. கணக்கு நல்லா போட வரும். அதனால குழந்தைகளுக்கு அடிக்கடி வெண்டைக்காய் செஞ்சு கொடுங்க. ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். ரொம்ப நல்லது. நீங்க வெண்டைக்காய் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நம்பர் 4, இஞ்சி நீங்க யூஸ் பண்ணிட்டு சிக்கனுக்கோ மட்டனுக்கோ யூஸ் பண்ணிட்டு புதுசாவே வச்சிருப்பீங்க. அதை நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதிலா தொட்டி, மண் தொட்டி இருக்கும்ல, செடி வைக்கிற தொட்டி, அதுக்குள்ள நீங்க புதைச்சு வச்சு எடுத்தீங்கன்னா கெட்டு போகாமலும் இருக்கும், புதுசா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால நீங்க இஞ்சியை மண் தொட்டியில புதைச்சு வச்சிருங்க. தேவையானப்ப எடுத்துக்கிறங்க. நம்பர் 5, உங்களுக்கு இட்லி மாவும் இல்ல, தோசை மாவும் இல்ல, ஒரு கை அளவுக்கு இட்லி மாவு இருந்துச்சுன்னா அது கூடவே ஒரு டம்ளர் ரவையை நல்லா வறுத்து அந்த இட்லி மாவுல போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சு தோசை ஊத்துனீங்கன்னா தோசை நல்லா முறுமுறுன்னு சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நம்பர் 6, ரவா லட்டு, பொட்டுக்கடலை லட்டு, ரவா உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அது செய்யறப்ப அந்த செய்யற பக்குவத்தோட கொஞ்சம் நீங்க பசும்பால் ஊத்தி செஞ்சீங்கன்னா ருசி அமோகமா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க இனிமே செஞ்சு பாருங்க. பசும்பாலை ஊத்தி செஞ்சு பாருங்க. நம்பர் 7, பீட்ரூட் பொரியல் செய்யறப்ப நம்ம தேங்காய் துருவல் போடுறதுக்கு பதிலா பொட்டுக்கடலை மாவை நல்லா அரைச்சு போட்டோம்னா ருசியாவும் இருக்கும், மனமாவும் இருக்கும். இனிமே நீங்க ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க. நம்பர் 8, பச்சை கொத்தமல்லி தலை இருக்குல்ல, அது ஒரு கைப்பிடி அளவு நல்லா அலசிட்டு எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு தண்ணியை ஊற்றி அரைச்சு, அது வடிகட்டுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, நல்லா அரைச்சு அதை டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தீராத தலைவலி உள்ளவங்களுக்குலாம் தலைவலி சரியாயிரும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு குடிங்க, தலைவலி போயிடும். நம்பர் 9, ஸ்கூல் பிள்ளைங்களோட சாக்ஸ்லையும் ஆபீஸ் போறவங்களுடைய சாக்ஸ்லையும் பூச்சி வராம இருக்கணும்னா அந்த அண்டு உருண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, பாச்சான் உருண்டை, அதை நீங்க அந்த சாக்ஸுக்குள்ள போட்டு வச்சீங்கன்னா பூச்சி வராது, பயப்படவே தேவையில்லை, வாசனையாகவும் இருக்கும் சாக்ஸ். நம்பர் 10, பூரி மாவு பிசைகிறப்ப நீங்க சாதாரணமா எண்ணெயை ஊற்றி பிசையாம அந்த எண்ணெயை சூடு பண்ணி பூரி மாவுல போட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா பூரி சாஃப்டாகவும் இருக்கும், புஷ்ஷுன்னு எலும்பி வருமா. இதை இனிமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நானும் ஃபாலோ பண்றேன். இத்துடன் குக்கிங் டிப்ஸை முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காரைக்குடி சுதா நாகராஜன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம்.